நம்ம எப்படி கான்ஷியஸ் ப்ரெசன்ஸாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்குலாம் தெரியும் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் தான். நம்ம அது எப்படின்னா ஒரு சூரியன் மாதிரி, அதுலேருந்து வர பிஹேவியர்ஸ் தான் இந்த ப்ரெசன்ஸ் எல்லாம். அதோட வெளிச்சம் அதுதான் ப்ரெசன்ஸ். ஸோ நம்மளுக்கு வேலை பண்ணும் போதெல்லாம் நம்ம கான்ஷியஸாக இருப்போம், சாதாரணமாக கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் அது முடிஞ்சு வெளில வரும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம ப்ரெசன்ஸில் இல்லை. அதான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கான்ஷியஸாக ஒர்க் பண்ணும்போதே நடுவில் ப்ரெசன்ஸாக இருக்கணும், இருக்க கற்றுக்கணும். இல்லை கான்ஷியஸ் கூட ப்ரெசன்ஸாக இருக்க கற்றுக்கணும். அது எப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம அந்த கான்ஷியஸை நம்ம அனுபவம் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஷியஸை வந்து அனுபவம் பண்ணலாம், பட் அதுக்கு எப்போவுமே முடியாது. பட் நம்ம ப்ரெசன்ஸை நம்ம எப்போவுமே அனுபவம் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம கான்ஷியஸாக ப்ரீத் பண்ணி டீப் போகிறோம், அப்போ அந்த நிமிஷம் நம்ம கான்ஷியஸாக இருப்போம். அது வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம அதோட ப்ரெசன்ஸில் தான் கொஞ்ச நேரம் இருப்போம். ஸோ அப்போ அந்த நம்ம என்னென்னா அந்த ப்ரெசன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த ப்ரெசன்ஸில் இருக்க ட்ரை பண்ணணும். அந்த ப்ரெசன்ஸில் இருந்து பேசுறது, சும்மா இருக்கும்போது ப்ரெசன்ஸில் இருக்கிறது. இப்போ மெடிடேஷன்ன்றது என்னன்னா, அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறது தான் மெடிடேஷன். நடுவில் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடணும். ஸோ அப்போ அந்த ப்ரெசன்ஸில் இருக்க நம்ம அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ நம்மளுக்கு என்னென்னா அந்த ப்ரெசன்ஸில் இருக்க கற்றுப்போம், அந்த ப்ரெசன்ஸ் தான் நம்மன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம எதுவுமே யோசிக்கல, அந்த ப்ரெசன்ஸில் இருக்க கற்றுப்போம். ஸோ வாழ்க்கையாக அந்த ப்ரெசன்ஸ் தான் நம்ம, அதுதான் உண்மை. மற்றதெல்லாம் வந்து மைண்ட் கிரியேட்டட் தான். நம்மளால் இந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த சென்சஸ் யூஸ் பண்ணுங்கள். சென்சஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் உங்களோட இதெல்லாம் கொஞ்சம் அனுபவம் பண்ணுங்கள். பட் முதல்ல ப்ரெசன்ஸ் தான். நம்ம ப்ரெசன்ஸ் இருக்க ட்ரை பண்ணோம். இப்போ நான் சொன்ன பற்றியா, மூச்சு இழுத்து விடும்போது நம்மளோட ப்ரெசன்ஸு, அது முடியலன்னா நம்ம சென்சஸ் யூஸ் பண்ணி நம்மளோட செல்ஃப் அவேர் பண்ணுறது. ஆனால் பாடி அவேர் பண்ணுறதுல செல்ஃப் அவேர் பண்ணுறது அப்படி இல்லையா, பாடி கான்ஷியஸ் ஆகிடுங்க. கொஞ்சம் பாடி கை கால் இதெல்லாம் காற்று ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் பாடி கான்ஷியஸ் தான். அதை பண்ணுங்க. இந்த ப்ரெசன்ஸ்லேருந்தே யோசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த ப்ரெசன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெசன்ஸ்லேயே இருக்க கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெசன்ஸ்லேருந்து யோசிக்கலாம். முன்னாடியே நீங்கள் யோசிப்பீங்க, ஆனால் அது என்னென்னா மைண்டு உங்களை ட்ரைவ் பண்ணுது. இப்போ நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் ப்ரெசன்ஸ்லேருந்து மைண்டை ஆக்சஸ் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மைண்ட் ட்ரிவன் தான். அதெல்லாம் வந்து அன்கான்ஷியஸ் பிஹேவியர் தான். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணுறது, நம்மளை பிஸியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் ட்ரிவன் தான், அன்கான்ஷியஸ் பிஹேவியர் தான். அதனால தான் ஒர்க் பண்ணும்போது நம்ம கான்ஷியஸ் ஆகிடுறோம், ஏன்னா மைண்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம அந்த ப்ரெசன்ஸில் கற்றுக்கிட்டா அதுதான் நம்மன்றோம். அப்போ வந்து நம்ம மைண்டு கம்மியாக மைண்டு யூஸ் பண்ண மைண்டுக்கே போக மாட்டோம், அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்லேயே இருந்துருவோம். அந்த ப்ரெசன்ஸ்லேருந்தே பேசலாம், ப்ரெசன்ஸ்லேருந்தே கேட்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெசன்ஸுக்கு வந்துடும். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் தான் நம்மளோட அண்டர்லைன்டு இது, அதுக்கு மேலே தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்.
கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுறது எல்லா இதுவும். ஸோ அப்போ ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது அந்த ப்ரெசன்ட் பேசிக் போயிடலாம். நம்ம கை கால் இந்த அவேர்னஸ் கூட போயிடும், ஆனால் ப்ரெசன்ஸ் போகவே போகாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கான்ஷியஸ் இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரெசன்ஸ் நம்ம அனுபவம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.